தம்பிக்கு ஒரு நியாயம், அண்ணனுக்கு ஒரு நியாயமா? சூர்யாவ மட்டும் இப்படி கவுத்துப்புட்டீங்களேப்பா! சூர்யாவுக்கு பின்னாடி கார்த்தி திரைத்துறையில அடி எடுத்து வச்சாரு. அவர் நடிச்ச பல படங்கள் ஹிட். ஆனா சூர்யாவோட ஆரம்ப கால படங்கள் மாஸ். சமீபத்திய கதை தேர்வு சரியில்லாததால நெறைய படங்கள் ஃப்ளாப் அப்டின்னும் ரசிகர்கள் சொல்றாங்க. அவருக்கும் அவரோட தம்பி கார்த்தியையும் வச்சு ஒரே இயக்குனர் இயக்குன வெவ்வேறு படங்கள் பத்தி இப்போ பார்க்கலாம். பையா, அஞ்சான். லிங்குசாமி இயக்கத்துல வெளியான படம் பையா. கார்த்தி, தமன்னா நடிப்புல சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே வேளை சூர்யாவ வச்சு அவர் இயக்குன அஞ்சான் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்ப பெறல. ஆயிரத்தில் ஒருவன் என்ஜிகே. செல்வராகவன் இயக்கத்துல கார்த்தி, ஆண்ட்ரியா, பார்த்திபன் உட்பட பலரும் நடிச்ச படம் ஆயிரத்தில் ஒருவன். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றது. ஆனா அவரோட இயக்கத்துல சூர்யா நடிப்புல வெளியான என்ஜிகே படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. கடைக்குட்டி சிங்கம் எதற்கும் துணிந்தவன். பசங்க படத்தோட இயக்குனர் பாண்டிராஜ் கார்த்திய வச்சு இயக்குன சூப்பர் ஹிட் படம் கடைக்குட்டி சிங்கம். படம் பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கிளப்புச்சு. அதே இயக்குனர் சூர்யாவ வச்சு இயக்குன படம் எதற்கும் துணிந்தவன் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு வரவேற்ப பெறாம போயிடுச்சு. சிறுத்தை கங்குவா. சிறுத்தை சிவா கார்த்திய வச்சு இயக்கி அதிரி புதிரி ஹிட் கொடுத்த படம் தான் சிறுத்தை. இந்த படத்துக்கு பின்னாடி தான் சாதாரண சிவா சிறுத்தை சிவாவாவே மாறினாரு. ஆனா அதே இயக்குனர் இப்போ 350 கோடி பட்ஜெட்ல இயக்குன படம் கங்குவா. ஞானவேல் ராஜா தயாரிச்ச இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு நிலவுச்சு. ரொம்ப நாளா படப்பிடிப்பும் நடந்துச்சு. ஆனா படம் வெளியாகறதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் கண்டிப்பா இந்த படம் 2000 கோடி கலெக்ஷன அள்ளும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நடிகர் சூர்யா கூட பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருக்குது. நல்ல விஷயம் தானே அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. ஆனா படத்த ரசிகர்கள் எல்லா மொழியிலயும் கழுவி கழுவி ஊத்துனாங்க. படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் அதிகமா வந்துச்சு. படத்துல காட்டு கத்தல் கத்துறாங்க, வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு கருத்துக்கள் பரவலா பேசப்பட்டுச்சு. அண்ணன் தம்பிகளான சூர்யாவும் கார்த்தியும் இருந்தப்பவும் கூட 2 பேருக்கும் ஒரே இயக்குனர்கள் படம் இயக்குன வேளையில ஒருத்தருக்கு ஹிட் மற்றொருத்தருக்கு ஃப்ளாப்பா அப்படின்னு எண்ண வச்சிருக்கு இந்த பட்டியல்கள்.